முட்டை சாதத்தை ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி முட்டை கூட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மறுபடி முட்டை சாதம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லாவே வாஷ் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காரம் ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஃப்ளேவருக்காக கண்டிப்பாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கறதுனால அந்த முட்டை சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மலாக ரிஃபைண்ட் ஆயில் எதுவும் சேர்க்காம தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு இந்த முட்டை சாதத்தை செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ள கொத்தமல்லி பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ கொத்தமல்லி பேஸ்ட்டும் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி எடுத்தோன்னா அந்த பச்சை ஸ்மெல் கூட போயிடும். நார்மலாக நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி கொத்தமல்லியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா முட்டை சாதமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலானா கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து காரப்பொடியோ இல்லைனா மல்லிப்பொடியோ தேவை கிடையாது. ஜீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாதத்தில் வந்து உப்பு இருக்கும். ஸோ பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி 2 பிளேட் அளவு முட்டை சாதம் செய்யப்படுறேன். அதனால் 2 முட்டை அளவு உடச்சி சேர்த்துக்கிட்டேன். முட்டையை வந்து உடனே கிளறி விடாதீங்க. தூளாயிரும். கொஞ்சமாக வந்து முட்டை வந்து கிரம்பிள்ஸ் மாதிரி தெரியணும். அப்போ தான் நம்ம சாதத்தை கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 2 நிமிஷமாக கிளறாமல் இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முட்டை நல்லா பெருசாக இருக்கும். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை இது கூட நல்லாவே பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகும். நான் அன்றைக்கி 2 பிளேட் அளவு வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மேலே கீழேருந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி கூட சாதம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்டால் இது மேலே லைட்டாக கார்னிஷ்காக மேலே மல்லியில் தூவி சர்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி மல்லியில் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் தேவைப்படாது. அவ்வளோதான். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம டேஸ்டி அண்ட் சூப்பரான முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்க்கு அப்பளமோ ஒரு ஊறுகாய் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இல்லைனா வந்து வீட்டில் எதுவும் காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கொத்தமல்லி வச்சு முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.